எரேமியாவும் கெதலியாவும். அதிகாரம் 40. பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாக பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் விடுதலையாக்கி ராமாவிலிருந்து அனுப்பிவிட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். காவற் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவினிடத்துக்கு திரும்பி போய் அவனோட ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவற் சேனாதிபதி அவனுக்கு வழிச்செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அப்படியே எரேமியா மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோட தங்கியிருந்தான். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தார். அவரை யூதா ராஜாவின் பிரபுக்கள் விடுதலை பண்ணி கெதலியாவினிடத்திற்கு ஒப்புவித்தார்கள். இதன் பின்பு எரேமியா எருசலேம் நகரத்தில் ஜனங்கள் மத்தியிலே போக்கும் வரத்துமாய் இருக்கிறார். எருசலேமில் இருக்கிற யூதர்களை கட்டி சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வருமாறு கல்தேயரின் சேனையில் உள்ள அதிகாரிகளுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. சிறிய அதிகாரிகளுக்கு எரேமியாவை பற்றி தெரியாது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எரேமியாவுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யக்கூடாது என்றும் அவரை பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய சேனாபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் கட்டளை கொடுத்திருக்கிறார். பாபிலோன் ராஜாவின் கட்டளையை கல்தேயருடைய சேனையில் உள்ள சிறிய அதிகாரிகள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் எருசலேமில் உள்ள யூதர்களை சிறைகளாக பிடித்து விலங்கிட்ட போது எரேமியாவையும் சிறைப்பிடித்து விலங்கிடுகிறார்கள். பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் எரேமியாவும் விலங்கிடப்பட்டிருக்கிறார். எரேமியாவை மற்ற யூதர்களோடு ராமாவுக்கு அழைத்து போகிறார்கள். சிறைகளாக பிடிக்கப்பட்டவர் மத்தியில் எரேமியாவும் இருப்பதை காவற் சேனாபதியாகிய நேபுசரதான் கண்டுபிடித்து எரேமியாவை விடுதலையாக்கி ராமாவில் இருந்து அனுப்பிவிடுகிறான். காவற் சேனாபதி எரேமியாவை கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசியாக அங்கீகரிக்கிறார். கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு அநேக எச்சரிப்புகளை சொல்லியிருந்தார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. இதனால் யூதாவின் மனுஷர் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் தீங்கு வந்தது என்று பாபிலோன் தேசத்து காவற் சேனாபதி சொல்லுகிறான். காவற் சேனாபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனீர்கள். ஆகையினால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது என்று சொல்லுகிறான். காவற் சேனாபதி எரேமியாவை நோக்கி இந்த வார்த்தைகளை விசேஷமாய் சொன்னாலும் தனக்கு முன்னால் சிறைகளாக விலங்கிடப்பட்டு பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற யூதர்கள் எல்லோருக்கும் பொதுவாக சொல்லுகிறான். யூதர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனபடியினால் அவர்களுக்கு இந்த தீங்கு உண்டாயிற்று என்று கல்தேயருடைய காவல் சேனாபதி சொல்லுகிறான். இஸ்ரவேலின் பிரபுக்களுக்கு
கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் இதே சத்தியத்தை சொன்னார். இஸ்ரவேலின் பிரபுக்களும் யூதாவின் பிரபுக்களும் கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரிக்கவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. கல்தையருடைய காவல் சேனாபதி புறஜாதியானாக இருந்தாலும் அவனுக்கு கர்த்தருடைய சித்தமும் அவருடைய திட்டமும் தெரிந்திருக்கிறது. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் போல பேசுகிறான். காவற் சேனாபதி எரேமியாவை விடுதலை பண்ணுகிறான். இரண்டாவது தடவையாக எரேமியா விடுவிக்கப்படுகிறார். எரேமியா தன்னோட கூட பாபிலோனுக்கு வர விரும்பினால் வரலாம் என்றும் காவற் சேனாபதி அவரை அன்போடு அழைக்கிறான். இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்று காவற் சேனாபதி எரேமியாவிடம் சொல்லுகிறான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்திருக்கிறான். எரேமியா காவற் சேனாபதியோடு பாபிலோனுக்கு போக விரும்பவில்லை என்றால் அவர் கெதலியாவோடு தங்கியிருக்கலாம் என்றும் காவற் சேனாபதி சொல்லுகிறான். காவற் சேனாபதி எரேமியாவை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவினிடத்திற்கு திரும்பி போய் அவனோட கூட ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லுகிறான். காவற் சேனாபதி எரேமியாவுக்கு வழிச்செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவரை அனுப்பிவிடுகிறான். கெதலியா ஒரு யூதன். இவன் ஏற்கனவே கல்தையருக்கு கிண்டு பாபிலோன் தேசத்துக்கு போனவன். அங்கே பாபிலோன் ராஜாவுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். பாபிலோன் தேசத்து சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தான். இதனால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கெதலியாவை யூதாவின் பட்டணங்களுக்கு அதிகாரியாக வைத்தான். காவற் சேனாபதி எரேமியாவை தன்னோடு பாபிலோன் தேசத்திற்கு வருமாறு அழைக்கிறார். ஆனால் எரேமியாவோ அவனோடு கூட உடனே பாபிலோன் தேசத்திற்கு போய்விடவில்லை. நேபுசரதான் எரேமியாவை கூப்பிடுகிறார். எரேமியாவோ தீர்மானம் பண்ண முடியாமல் யோசித்துக் கொண்டிருக்கிறார். பாபிலோன் தேசத்திற்கு போவதா அல்லது கெதலியாவோடு யூதா தேசத்தில் இருப்பதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எரேமியா எப்படி தீர்மானம் பண்ணினாலும் சேனாபதியாகிய நெபுசரதான் அவருக்கு ஆதரவாய் இருப்பான். எரேமியாதான் தீர்மானம் பண்ண வேண்டும். எரேமியாவோ பாபிலோன் தேசத்திற்கு போவதற்கு பதிலாக யூதா தேசத்தில் கெதலியாவோடு கூட இருந்து அங்குள்ள ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். காவற் சேனாபதியாகிய நேபுசரதான் எரேமியாவுக்கு வழிச்செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவரை அனுப்புகிறார். எரேமியாவும் அவருடைய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்கிறார். நெபுசரதானுடைய ஆலோசனையின்படி எரேமியா கெதலியாவினிடத்திற்கு போகிறார். கெதலியா மிஸ்பாவில் இருக்கிறான். எரேமியா மிஸ்பாவில் உள்ள கெதலியாவினிடத்திற்கு போய் அங்கே தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் தங்கியிருக்கிறார். எரேமியா தன்னுடைய சுகவாழ்வை நாடவில்லை. அவருக்கு இஸ்ரவேல் தேசத்தின் மீது பிரியம் இருக்கிறது. யூதாவின் ராஜாக்களும் பிரபுக்களும் இஸ்ரவேல் தேசத்தின் மீது பிரியம் இல்லாதிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய சுயநலத்தை நாடினார்கள். எரேமியாவோ இஸ்ரவேல் தேசத்தை கைவிட்டு விடவில்லை. பாபிலோன் ராஜாவோடும் அவனுடைய பிரபுக்களோடும் பரிசுத்தமில்லாத பாபிலோன் தேசத்தில் ஆடம்பரமாய் ஜீவிப்பதை விட கர்த்தருடைய பரிசுத்த தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தில் கைவிடப்பட்டிருக்கிற ஏழைகளோடு தங்கியிருந்து யூதர்களோடு பாடுகளை அனுபவிப்பதை தெரிந்து கொள்கிறார். பாபிலோனின் காவல் சேனாபதியாகிய நேபுசரதான் எருசலேமில் உள்ள ஜனங்களை எல்லாம் விலங்கிட்டு சிறை கைதியாக ராமாவுக்கு அழைத்துச் சென்றான். அந்த கைதிகளோடு எரேமியாவும் விலங்கிடப்பட்டு ராமாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ராமாவிலே நேபுசரதான் எல்லா கைதிகளையும் கூட்டிச் சேர்த்து அவர்களை சோதித்து பார்த்தான். அவன் எரேமியாவை மற்ற கைதிகளிடமிருந்து தனியாக பிரித்தான். இந்த யுத்தத்தில் பாபிலோன் ராஜாவிற்கு சாதகமாக எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்ததினால் எரேமியாவின் மீது நெபுசரதானுக்கு விசேஷித்த இரக்கம் உண்டாயிற்று. எரேமியாவிற்கு விசேஷித்த சலுகையை காண்பித்தான். தீர்க்கதரிசிகள் வரப்போகிற சம்பவங்களை முன்னறிவிப்பதோடு
1 கொரிந்தியர் 14:3 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற பிரகாரம் பக்தி விருத்திக்காகவும் புத்திமதி கூறுவதற்காகவும் ஆறுதல் சொல்லுவதற்காகவும் பேசுகிறார்கள். எரேமியா 40 முதல் 44 வரை உள்ள அதிகாரங்களில் பாலஸ்தீன தேசத்தில் மீதமுள்ள ஜனங்களுக்கு கூறப்பட்டிருக்கிற செய்தி இடம்பெற்றுள்ளது. இந்த செய்திகளில் ஒரு சில முன்னறிவிப்புகளே இடம்பெற்றுள்ளன. வரலாற்று செய்திகளை யூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையாகவே அங்கீகரிக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளினால் ஏவப்பட்டு எழுதப்படும் எல்லா வார்த்தைகளுக்கும் யூதர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். யூதர்களின் வரலாற்று புஸ்தகங்கள் அவர்களுடைய வரலாற்று காலத்து தீர்க்கதரிசிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார் என்னும் இந்த வாக்கியங்களை காவற் சேனாபதியாகிய நெபுசரதான் கூறுகிறான். கர்த்தர் முன்னறிவித்த வார்த்தைகளை பாபிலோன் தேசத்துக்காரன் கூறுகிறான். யூதா தேசத்தாரின் பாவத்தின் நிமித்தமாகவும் கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர்கள் செவிகொடாமல் போனதின் நிமித்தமாகவும் இந்த தீங்கு அவர்கள் மீது வந்ததாக நெபுசரதான் அறிவிக்கிறான். எரேமியாவின் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை அவன் நீக்கி போட்டான். எரேமியாவின் விருப்பம் போல அவர் பாபிலோனுக்கு போகலாம் அல்லது யூதா தேசத்திலேயே தங்கிக் கொள்ளலாம் என்று நெபுசரதான் எரேமியாவை விடுவித்து விட்டான். அத்துடன் எரேமியாவிற்கு வழிச்செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவரை அனுப்பிவிடுகிறான்.